போன வருஷம் சம்மருக்கு நான் மதுரையில் இருந்தேன். அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு. இந்த வருஷம் நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன், ஆனாலும் வெயில் அதிகமாக தான் இருக்குது. இப்போயும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் போன வருஷமாச்சும் எனக்கு சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் மெமரிஸ் ஆச்சும் இருந்துச்சு. இந்த வருஷம் எதுவுமே இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அந்த மெமரிஸ்லாம் என்னென்னா, அங்கே வாரம் வாரம் ஆனால் நாங்கள் கம்மாய்க்கு போயிடுவோம், சாயந்தரத்தில் மலைக்கு போயிடுவோம். அப்புறம் அங்கே ஒரு அக்காவுக்கு கல்யாணம், அதுக்கு நான் போயிருந்தேன். அவங்களுக்கு ஆனால் சின்ன பிள்ளைலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், நானே அக்கா 3 பேரும் நிறைய விளாண்டுருக்கோம் அவங்க கூட. ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எங்கள் ஊர்லலாம் நான் எந்த கல்யாணத்துக்குமே போக மாட்டேன். ஸோ அங்கே போயிருந்தேன். அம்மா வந்துட்டு பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க மேலூருக்கு. அங்கே நாங்கள் வந்துட்டு தயிர் பூரி சாப்பிட்டோம். அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நான் தயிர் பூரி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அங்கே அம்மாவுக்கு பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணோம், கேக் வாங்கி. அதுக்கப்புறம் நான் கிஃப்ட்லாம் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸ் ஆச்சும் இருக்குது. ஆனால் இந்த சம்மரில் என்கிட்ட எந்த மெமரிஸும் இல்லை. அதனால் இந்த கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறத விட கொஞ்சம் அந்த மூமெண்ட்டில் வந்துட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்.